வணக்கம். ஜோதிட முரசு மிதுனம் செல்வம் பேசுகிறேன். ஐப்பசி மாத கிரக ராசி பலன்கள். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாத கிரக பார்வை, சேர்க்கைகள், சார பரிவர்த்தனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு வரும். உங்கள் மனதை அடித்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்களை விட எதிர்பாராத விஷயங்கள் திடீரென்று கூடி வந்து இன்ப அதிர்ச்சியை தரும். சூரியன் நீசமாக இருப்பதால் எதிலும் அவசரம் வேண்டாம். தனிமையில் நிதானமாக சிந்திப்பது பல நன்மைகளை தரும். அரசாங்க ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள், வேலை சுமை வந்து போகும். உயர் அதிகாரிகளுடன் அனுசரணையாக போவது நலம் தரும். தந்தை உடல் நலம் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. பெண்களுக்கு அக்கம்பக்கம் இருப்பவர்கள் மற்றும் தோழிகளால் சில சங்கடங்கள் வரும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது உத்தமம். கேது 2 இருப்பதால் எதிர்காலத்தை பற்றி அதிகம் சிந்திப்பீர்கள். அலைச்சல் பயணங்கள் இருக்கும். அக்கம்பக்கம் இருப்பவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு குழுவாக ஆன்மீக பக்தி சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் நீசமாக இருப்பதால் கவனம் தேவை. ஐப்பசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கூடி வரும். சாதகமான மாற்றங்கள் வரும். பிளாட், வண்டி வாங்க வங்கியில் லோன் கிடைக்கும். திடீரென்று சகோதரிக்கு திருமணம் நிச்சயமாகும். அதனால் மகிழ்ச்சியும் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும். செவ்வாய் புதன் சேர்க்கை காரணமாக துணிச்சலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். பிள்ளைகள் உங்களின் நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு பாசம் காட்டுவார்கள். தசாபுக்தி யோகமாக இருப்பவர்கள் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த இடத்தில் பூமி பூஜை போட்டு கட்டிட வேலைகளை தொடங்குவீர்கள். குரு அமைப்பு காரணமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு தித்திக்கும் செய்தி உண்டு. பிள்ளைகள், பேரன் பேத்திகளை பார்க்க வெளிநாடு சென்று வருவீர்கள். கைமாத்து கொடுத்த பணம் இந்த மாதம் மத்தியில் வசூலாகும். சனி சஞ்சாரம் காரணமாக நண்பர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பது நல்லது. வெளிநாட்டில் அல்லது வேறு மாநிலத்தில் வேலை செய்பவர்கள் திடீரென்று இடமாற்றம் பெற்று வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைகள் இருக்கும். பரிகாரம்: பௌர்ணமி என்று அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமை மாலை